மீனாட்சி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாய் நல்ல டவுனில் சிட்டியில் வளர்ந்த நாய் வந்து அப்படியே தூரமாக அப்படியே ஓடிட்டே இருந்திருக்கு. தற்செயலாக எதேர்ச்சியாக அது என்னாச்சுன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அது போயிடுது. அது காட்டுக்குள்ளே போயிட்டு அது வழி தெரியாமல் அப்படியே போக போக பார்த்தா உள்ள காடு ரொம்ப அடர்த்தியாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு வெளியில் வரவே தெரியல. அந்த காட்டுக்குள்ளே பலவிதமான மிருகங்கள் இருக்குது. போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலும்பு கூடு இருக்குது. எலும்பு கூடக்கிட்ட போய் உட்காந்தோடனே ஐயோ பயமாக போயிடுது. என்னை ஏதோ சாப்பிட போகுது, ஒரு மிருகம் பெரிய மிருகம் இங்கே இருக்க மாட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி நடுங்கிட்டு உட்காந்துட்ருக்கு. அந்த வழியாக ஒரு சிங்கம் வந்துச்சு. இந்த சிங்கம் பார்த்து ஓகே நம்ம அங்கே ஒன்று பயந்துட்டு ஒன்று உட்காந்துட்ருக்கு, இதை நம்ம ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்றலான்ட்டு அந்த சிங்கம் அப்ரோச் பண்ணும்போது இந்த நாய் வந்து சுதாரிச்சிச்சு. ஓகே நம்ம வந்து இப்போ வந்து சுதாரிக்கலைன்னா இதை நம்மளை சாப்பிட மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணியிருக்கு, லயன் கிட்ட வரும்போது சொல்லட்டி வா செம டேஸ்ட்டாக இருக்குப்பா, இப்போ தான் எனக்கு அப்படியே திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு திருப்தி ஃபீலிங் இருக்குது அப்படின்னோடனே இந்த லயன் பார்த்தா நடுங்கின மாதிரி இருக்குது, ஆனால் இது பயங்கரமாக இருக்க மாட்டிருக்கேன், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் போயிட்டுருக்கு. திரும்பி போகும்போது இந்த விஷயத்தை வந்து மேலேருந்து ஒரு மங்கி பார்த்துருது. இந்த மங்கி பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கு, லைன்கிட்ட போய் சரி லைன்கிட்ட போய் ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைன்கிட்ட போய் உனக்கு தெரியுமா ஒன்றும் இல்லை, இந்த மிருகம் வந்து ஒன்றும் பண்ணல, அவன் சும்மா நடிக்கிறான், நான் பார்த்தேன், அவன் வரும்போதே இந்த எலும்பு கூடு இருந்துச்சு, அவன் கிட்ட போய் உட்காந்து நடுங்கிட்டு தான் இருந்தான், நீ வந்தோடனே ட்ராமா ஆடுறான் அப்படின்னோடனே இந்த லைனுக்கு வந்து கோவம் வந்துடுது. இப்படி பண்ணுறான்னா வா பேசிக்கலாம், நீ என் முதுகு மேலே ஏறு, நான் போய் அவனை போய் நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங்கி குஷியாக அந்த முதுகு மேலே ஏறிட்டு இந்த லைன் கூட வேகமாக போகிறாங்க. வேகமாக போனோடனே திருப்பி இந்த நாய்க்கு புரிஞ்சிருச்சு, சுச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு. ஓகே இந்த மங்கி தான் போட்டு கொடுத்துருக்க மாட்டிருக்கு, இந்த லைன் என்ன கண்டிப்பாக சாப்பிட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, வேகமாக சொல்லியிருக்கு, மங்கி உங்ககிட்ட சொன்னனா இல்லையா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கத்தை கொண்டு வான்னு சொன்னனா இல்லை, இவ்வளோ லேட்டாக எது கொண்டு வர, நானே ரொம்ப பசியில் இருக்கேன்னு தெரியாதா அப்படின்னு சொன்னோடனே இந்த லைன் யோசனை பண்ணுது, ஏய் நீ என்னை மாட்டிவிட பார்க்குறியா, நான் தான் அப்போவே அவன் வந்து சாப்பிட்ருவான்னு நினச்சி தானே போனேன், ஒதுங்கி தானே போனேன், இப்போ நீ எதுக்கு என்னை மாட்டிவிட பார்க்குற, அழுங்காமல் இப்படி கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக என்ன பண்ணியிருக்கு, இந்த சிங்கம் வந்து அந்த மங்கியை பிடிச்சி சாப்பிட்ருது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே சுப்பீரியராகவோ பவர்ஃபுல்லாக இருக்கவங்க வந்து நம்மளை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க. அந்த சிச்சுவேஷனை அந்த மோமெண்ட்டில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அது வந்து மேபி உங்களோட லைஃபுக்கே ஒரு சேஃப்டியை கொடுக்கும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்தந்த சிச்சுவேஷனை எவ்வளோ புத்திசாலியாக எவ்வளோ ஷார்ப்பாக எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட ஹேண்டில் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு சேஃப்டியை கொடுக்கும். பல இடத்துல நம்ம வீக்காக காமிச்சிக்கிறோம், நம்ம ரொம்ப 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 வீக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட செயல்கள் பாடி லாங்குவேஜ் எல்லாம் காமிக்கும் போது அடுத்தவங்களுக்கு தெரியும், ஓகே இவங்களை டீஸ் பண்ணலான்னு சொல்லும் தெரியும், ஆர் இவங்களை என்ன வேணால் பண்ணலான்னு தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெனி கேர்ள்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பிரச்சனையில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, பயந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பாடி லாங்குவேஜ் வெளியே காமிக்கும் போது அவங்க சீக்கிரமாக சம்படி அட்டாக்ஸ் தம், இன்னொருத்தவங்க கையில் வந்து அவங்க சிக்கிடுறாங்க. எல்லாத்துமே தைரியமாக இருக்கணும், சிச்சுவேஷன் வரும்போது புத்திசாலியாக இருக்கணும், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணாமல் தைரியமாக இருந்தால் நமக்கு எதுவுமே நம்மளை யாருமே டச் பண்ணவே முடியாது. இந்த தைரியம் எல்லாருக்குமே இருக்கணும், முக்கியமாக இளம் பெண்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட போகிறீங்க, அது வேறு சமாச்சாரம். ஆனால் தேவையில்லாமல் ஒருத்தவங்க வந்து உங்களை டச் பண்ணுறாங்க, உங்களை வந்து ஒரு மொலஸ்ட் பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க, இது எல்லாமே என்ன தெரியுமா, நீங்கள் எந்த நிலைமையில் எந்த டைமில் வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணாமல் எப்போல்லாம் தைரியமாக இருக்கீங்களோ உங்களை யாருமே டச் பண்ண முடியாது. ஓகேயா?